சோழன் வந்து நிலா கிட்ட வந்து சொல்லிகிட்டே இருக்காரு. இந்த மாதிரி வந்து நான் அப்போ ஆரம்பத்தில் தான் சொன்னேன். நீங்கள் யாருன்னு நான் யாருன்னு தெரியாது. இப்போ எப்படிங்க நான் சொல்லுவேன்? அதெல்லாம் சொன்னால் நான் நம்புங்கங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு நிலா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. நீங்கள் என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க? உங்களை பற்றி நீங்கள் என்ன சொன்னாலும் நான் நம்பவே நினச்சிட்டு இருக்கீங்களா? நீங்கள் என்ன சொன்னாலும் நான் நம்ப முடியாது, புரியுதா? நானும் பார்த்துட்ருக்கேன். ஏதாவது ஒன்று சமாளிக்க ஒன்று சொல்கிறீங்க, ஒன்று சமாளிக்க ஒன்று சொல்கிறீங்க. இப்படியே உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக போய் தான் பேசுவீங்களா? ச்சே, உங்களை பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நீங்கள் எப்போ தான் உண்மை பேச போகிறீங்களோ தெரியல. இதுக்கப்புறம் தயவு செய்து என் மூஞ்சிலே பிடிக்காதீங்க, உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து சோழன் செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. நிலா இப்படி சொல்கிறாளே, எல்லாத்துக்கும் காரணம் இந்த அண்ணன் தான், சும்மா இருக்காரா, தேவையில்லாத வேலை பண்ணி வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க அண்ணனை பார்க்க போகிறாங்க. அவங்க அண்ணன் பார்த்த போது செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. என்னென்ன படி வச்சிருக்கேன் நீ? நான் என்னடா பண்ணேன்? நீங்கள் என்ன பண்ணலை? தேவையில்லாமல் எதுக்காக நிலா கிட்ட போயிட்டு இப்போது சொல்லணுமா முக்கியமா? நீ யார்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு எதுக்கு நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? என்னடா இது? எப்படினாலும் உண்மையை சொல்லி தானே ஆகணும். நான் தெரியும் போது தெரியுது, தேவையில்லாத ஏன் பண்ணிட்டு இருக்கேன்? இப்போ நிலா என் கூட பேச மாட்டேன், என் மூஞ்சி முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், வீட்டை விட்டு போயிட்டு என்னடா பண்ண? என்னடா சொல்கிற? உண்மையிலே அந்த பொண்ணு வீட்டை விட்டு போயிடுவாளா? இப்படி கேட்டுட்டு நீ பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கியா? சே, என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. கீழே ஒரு நல்லது நடந்தது, ஆனால் அது யாருக்கும் பிடிக்கல. எல்லாரும் என் வாழ்க்கையை வந்து நாசமானு நினைக்கிறீங்க, அதனால தானே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன். டே, அப்படிலாம் நான் நினைக்கல, நான் ஏன்டா அப்படி யோசிக்கிறேன்? நான் அப்படி தானே நினைக்கிறேன், அதனால தான் இப்படிலாம் பண்ணி வச்சுருக்கேன். சே, என்ன இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி போகிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ரொம்ப வந்து டென்ஷனாக உட்காந்துருக்காங்க நிலா. அப்போ வந்து வேணும் சோழன் வந்து எங்க பேசுங்க, என்கிட்ட பேசுங்கன்ற. ஏற்கனவே உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு எதுக்கு தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்கீங்க, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சி பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. உடனே வந்து எல்லாம் இந்த அண்ணனால தான் வந்து அப்படி சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகி அப்படியே உட்காந்துருக்காரு. என்ன ஆச்சு, உனக்கும் அன்றைக்கி எதாவது பிரச்சனையா அப்படின்னோடனே எல்லாம் அந்த சேர்னால தான் வந்தது, அவர் ஆர்கிடெக்ட் இல்லைன்ற உண்மையை சொல்லிட்டார் நிலா கிட்ட, அதான் கோவமாக இருக்கா. அண்ணன் நல்ல வேலை தான் பண்ணியிருக்குது, எதுவாக இருந்தாலும் உண்மையை சொல்கிறது தான் நல்லது. நீங்கள் ஏன் சொல்ல மாட்டீங்க? எல்லாரும் அப்படி தானே சொல்லுவீங்க, அவருக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே வந்து பாண்டியன் வந்து அண்ணன் நல்ல விஷயம் தானே பண்ணியிருக்குது, இங்கே பாரு, போய் பேசினா எப்போவே ஒரு நாள் மாட்டிக்க தான் வேண்டியது இருக்கும், அதை இன்றைக்கி மாட்டிக்கினேன். ஒரு பொய்க்கே இப்படி நீ சொன்ன 1008 பொய்க்கு என்னென்ன பண்ண போகிறாங்களோ தெரியலையே அப்படி சொல்லிட்டு இருக்காட்டி உன்னை அப்படி சொல்லிட்டு ஓடி வர அடிக்கிறதுக்கு ஒரு நிலா பார்த்துட்டு ஓடி போயிடுறாரு. உன்னை இப்படி பார்த்து முறைச்சிட்டு நிலா போகிறாங்க. ப்ளீஸ்மா, அவனை தப்பாக நினைக்காத, எதுவும் தெரியாமல் சொல்லிட்டான், அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதம்மா. இங்கே பாருமா, இதுக்காக வேறு எதுவும் தப்பான முடிவெல்லாம் எடுத்துடாதம்மா. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இதுக்காக நான் வீட்டை விட்டு போயிடுவேன் நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி சேரன். அது வந்துமா, எனக்கு தெரியும்ண்ணே, நீங்கள் அப்படி தான் நினைப்பீங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் பண்ண மாட்டேனே. நான் தான் ரூம் பார்த்துட்டு போகிறேன்றக்கல, எனக்கு வந்து ஒரு வேலை கிடைக்கணும், அதுக்கப்புறம் ரூம் கிடைக்கணும், அப்புறம் தான் போவேன். இங்கே பாருங்கண்ணே, நான் சோழன் நம்பி முதல்ல இந்த வீட்டுக்கு வந்தது உண்மை தான், சோழன் தான் எப்படிப்பட்டவன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தேன் அப்படியே. ஆனால் இப்போ சொல்கிறேன்னே, உங்கள் எல்லாரையும் விட்டுட்டு எனக்கு போகிறதுக்கு மனசே இல்லை, அதுவும் முக்கியமாக உங்களை விட்டுட்டேன், உங்களுக்காகவே இந்த வீட்டில் இருக்கலாம் தான் நினைக்கிறேன். அதனால் எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன், நீங்கள் கவலைப்படாதீங்கண்ணே. ஆனால் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நீங்கள் உண்மையை சொன்னது தானே, நீங்கள் உண்மையை சொன்னீங்க பாருங்கள், அந்த நிமிஷத்துலேருந்து உங்கள் தங்கச்சியாகவே நான் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சுனே அப்படின்னோடனே சேரன் வந்து சாரிம்மா அப்படின்றாரு. எதுக்குண்ணே அப்படின்னோடனே, இவ்வளோ நாள் உங்ககிட்ட மறைச்சிட்டேண்ணே, அதான் இப்போ சொல்லிட்டீங்கல்லண்ணே, ப்ளீஸ்மா சோழனை மன்னிச்சிடுமா, உனக்கு எஞ்சி கேட்குறம்மா, அவன் குழந்தை மாதிரிம்மா, அவனுக்கு எதுவுமே தெரியாதுமா, அவருக்கு எதுவும் தெரியாது, உங்களுக்கு தானே எதுவும் தெரியல, அவர் கேடியாக தான் இருக்கார், இப்போ கூட என்கிட்ட உண்மையை சொல்லணும்னு தோணல, அப்போ கூட நான் கேட்டோன்னா கூட போய் தானே சொன்னார் அப்படின்னோடனே, ப்ளீஸ்மா சோழனை கொஞ்சம் வந்து மன்னிச்சிடுமா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உன்னை பார்த்துட்டு அப்படியே வந்து டென்ஷனாக வராங்க நிலா. அடுத்து வந்து சோழன் வந்து நிலா கிட்டே பேசுறதுக்கு நிறைய டைப் பண்ணி நிலா அவாய்ட் பண்ணுறதால சோழன் மனசு கஷ்டப்படுறாரு. அவரால் தாங்கவே முடியல, அப்படியே உட்காந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து நிலா கிட்ட வந்து போய் பேசுகிறாங்க. ப்ளீஸ்மா சோழனை மன்னிச்சிடுமா, எங்களுக்காக மன்னிச்சிடுமா அப்படின்றாங்க. அப்படியே பார்த்துட்டு யோசிக்கிறாங்க நிலா, இப்போ என்ன அவரை நான் மன்னிக்கணும் அவ்வளோதானே, சரி மன்னிச்சிட விடுங்க அப்படின்னு நிம்மதி அடைகிறார் சோழன்.